ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். எஸ்டர்டே எல்லாருமே என்எல்சி எக்ஸாம் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருப்பீங்க. கொஸ்டின்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் யூடியூப் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ ஒரு பார்ட் 6 வரையும் போட்டிருந்தோம். அந்த வீடியோஸ்லேருந்து தான் மேக்ஸிமம் ஒரு 50 கொஸ்டின்ஸ் கிட்ட 80ல் ஒரு 45+ கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாப்பிக்கில் இருந்தால் கேட்டிருந்தாங்க. ஸோ ஐ ஹோப் எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. 80 கொஸ்டின்ஸில் ஒரு 65 கொஸ்டின்ஸ் கிட்ட மெமரி பேஸ்டு கொஸ்டின். சரிங்களா, கொஸ்டின் எக்ஸாக்டாக அதில் இல்லைனாவும் ஓரளவுக்கு நம்மளுக்கு என்ன கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் மட்டும் என்னன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஏன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர்லேருந்து தான் நம்மளுக்கு என்ன பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்த எக்ஸாம் வரும், வைசாக் ஸ்டீல் பிளான்ட் வரப்போகுது. சரிங்களா, அடுத்து டிஎன்இபி டிஆர்பி எல்லாமே வரப்போகுது. ஸோ நமக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணாவே இது மாதிரி ரிலேட்டடாக நம்ம கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துடும். ஓகேவா, அதுக்காக தான் நான் என்ன பண்ண போகிறோம்னா நேற்று கொஸ்டின் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும், ஓகேவா, எக்ஸாம் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. ஓகேவா, நமக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் எதாவது எக்ஸாம் கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ இன்றைக்கி அதுதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே, என்னென்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 120 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. சரிங்களா, 120 கொஸ்டின்ஸ் 120 மினிட்ஸ். ஓகேவா, 2 ஹவர்ஸில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு குவான்டிட்டி ஆப்டிடியூட் எவ்வளோ மார்க்னா 10 மார்க் கேட்டாங்க. சரிங்களா, அது இதில் எந்தெந்த டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம டேரெக்டாக நம்ம ஆப்டிடியூட் படிச்சுப்போம்ல, டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அது மாதிரி டேரெக்டாக கொஸ்டின் கேட்காம கொஞ்சம் இன்டெரக்டாக கேட்குற மாதிரி கொஞ்சம் டைம் கன்சியூமிங் மாதிரி கேட்டிருந்தாங்க. சரியா, மேக்ஸிமம் ஒரு 10 கொஸ்டின்ஸில் ஒரு 5+ கொஸ்டின்ஸ் என்னென்னா போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனலாக ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு இதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ரீசனிங் 10 கொஸ்டின்ஸு. டேட்டா இன்டர்பிரேஷன் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. பட் என்னன்னா ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருந்துச்சு. சரியா, ஸோ இப்போ 10 கொஸ்டின்ஸும் ரொம்ப சிம்பிள் தான். பட் ரெண்டு டயக்ராம் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, ரெண்டு டேபிள் காலம் கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 டேபிள் காலம் கம்பேர் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் கன்சியூம் மாதிரி இருந்துச்சு. பட் ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருந்தது. ஓகேவா, டஃப்னு எதுன்னு பார்த்தோன்னா ஆப்டிடியூட் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் டஃபாக மாதிரி தான் இருந்துச்சு. ரீசனிங்கும் மாடரேட்டாக இருந்துச்சு. டேட்டா இன்டர்பிரேஷனும் ஓரளவுக்கு என்னது மாடரேட் டு டஃபாக தான் இருந்தது. சரிங்களா, இங்கிலீஷ் ஆஸ் யூஷுவல் ரொம்ப பேசிக்காக தான் இருந்துச்சு. ஜென்ரல் அவேர்னஸும் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஃபுல்லாகவே உமன்ஸ் ரிலேட்டடாக ஜென்ரல் அவேர்னஸ் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 40ல் நம்ம எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 25+ என்ன பண்ணியிருக்கலாம், அட்டன் பண்ணியிருக்கலாம். சரிங்களா, 20+ அட்டன் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மெக்கானிக்கல். சரிங்களா, மெக்கானிக்கல் நம்ம பார்த்து நம்ம யூடியூப் வீடியோஸ் போட்டிருந்தோமே, அதுலேருந்தே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, ஸோ இப்போ 80 கொஸ்டின்ஸ் மெக்கானிக்கல் என்னென்னா 65+ என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். சரியா, ஸோ அப்போ 80ல் ஒரு 65+ அட்டன் பண்ணியிருக்கலாம். சரிங்களா, ஸோ மேக்ஸிமம் என்னென்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணியிருக்கலாம். 120க்கு 100 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் 100 மார்க்ஸ். சரிங்களா, கொஸ்டின்ஸ் இல்லாமல் 100 மார்க்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம எடுத்துருக்கலாம். பட் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும். பட் வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கட் ஆஃப் எப்படி 100க்கு மேலே தான் இருக்கும். சரிங்களா, 100க்கு மேலே எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் ஷார்ட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வருவீங்க. சரிங்களா, 100க்கு மேலே 100+ ஸ்கோர் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது, நல்ல ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க. சரிங்களா, ஸோ இப்போ இன்றைக்கி என்னென்ன கொஸ்டின்ஸ், நேற்று என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரிங்களா, எதுலேருந்து மேக்ஸிமம் கேட்டாங்கன்னா ஈட்டன் மாஸ்டர் ஆன்சர்லேருந்து ரொம்ப அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் டிசைன்லேருந்து நல்ல கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. சரிங்களா, ஈட்டன் மாஸ்டர் டிசைன்லேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் வந்துச்சு. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கூட கேட்கவே இல்லை. சரியா, நெக்ஸ்ட் வேற என்ன சப்ஜெக்ட் பார்த்தோம்னா தெர்மல்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அண்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு 2-3 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஈட் ட்ரீட்மெண்ட்லேருந்து ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அடுத்து இண்டஸ்ட்ரி. சரிங்களா, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஓஆர் அதுலேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம மேக்ஸிமம் மெமரி பேஸ்ட் கொஸ்டின் தான். ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, ஸோ அக்யூரஸியாக இல்லாமல் இருந்தாலும் பட் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் மாதிரி இதே ரிலேட்டடாக நேற்று கேட்டாங்க. சரிங்களா, ஸோ நம்ம ஆன்சர் கீ எப்படி ஒரு 1 மந்த்துக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க, ஆன்சர் கீ விட்டுருவாங்க. ஸோ செக் பண்ணலாம். ஸோ ஆன்சர் கீ செக் பண்ணுறப்போ இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு 65+ 80ல் ஒரு 65+ கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம்னா டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், லெவிஸ் நம்பர். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம டைமென்ஷன்லெஸ் நம்பர் படிச்சிருப்போம் ஈட்டன் மாஸ்டர் ஆன்சரில் அண்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில். லெவிஸ் நம்பர்னு என்ன கேட்டாங்க, இந்த கொஸ்டின் நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ணது தான். சரிங்களா, நம்ம யூடியூப் வீடியோவில் பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா, லெவிஸ் நம்பர் என்னென்னு கேட்டிருக்காங்க. லெவிஸ் நம்பர்னு என்னென்னா ஈட் டிஃபிசிவிட்டி. சரிங்களா, ரேஷியோ ஆஃப் ஈட் டிஃபிசிவிட்டி டிவைடட் பை மாஸ் டிஃபிசிவிட்டி.
சரிங்களா. E diffusivity divided by mass diffusivity தான் நான் சொன்னாங்கன்னா லெவிஸ் நம்பர்னு சொல்லி கேட்டாங்க. சரிங்களா. லெவிஸ் நம்பர் ஈக்குவல் டு E diffusivity divided by mass diffusivity. சரிங்களா. E diffusivity என்னது ஆல்ஃபான்னு சொல்லுவோம், மாஸ் டிஃபியூஷன் ரோ காமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அப்போ ஆல்ஃபான்னு என்னது K by rho Cp அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். E diffusivity என்னது சரிங்களா, நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து டிஃப்யூஷன் நடக்குது. சரிங்களா. K by rho Cp. E diffusivity divided by mass diffusivity தான் என்னது லெவிஸ் நம்பர். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன கேட்டாங்க பார்த்தா கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஃபார் பிளேன் வால். சரிங்களா. நமக்கு வந்து கேக்கு வந்து ஃபார்முலா, இது ராருக்கு வந்து ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஆர்ன்றது என்னது கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா. ஸோ இப்போ கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் பிளேன் வால் கேட்டிருக்காங்க. சரிங்களா. என்ன பிளேன் வால்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தா வந்து L by KA. சரியா, L by AKன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரிங்களா. ஸோ L by KA தான் வந்து கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஃபார் பிளேன் வால். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் பயோட் நம்பர். சரிங்களா. பயோட் நம்பர் வந்து எதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பயோட் நம்பர் எங்கே அப்ளிகபிள்னு பார்த்தா வந்து நமக்கு வந்து லெஸ் தென் 0.1 இருக்கணும்னு சொல்லி படிச்சிருப்போம். ஏன்னா வந்து இது வந்து டிரான்சியன்ட் ஹீட் கண்டக்ஷன் லம்ப்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அனாலிசிஸில் வந்து நம்ம பயோட் நம்பர் படிச்சிருப்போம். சரிங்களா. பயோட் நம்பர் என்னது கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். அப்போ வந்து நம்ம எது வந்து நெக்லிஜிபிள் அப்படின்னு பார்த்தா வந்து கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா வந்து 0 இருக்கணும். சரிங்களா. கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா 0 இருக்கணும். ஓகேவா. கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் 0 இருந்தால் மட்டும் நம்மளுக்கு என்ன இது ஆகும்னு பார்த்தோம்னா வந்து இது வந்து என்ன ஆகும், கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் 0 ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து K வந்து எவ்வளோ இருக்கணும், இன்ஃபினிட்டியாக இருக்கணும். சரிங்களா. இன்ஃபினிட்டியாக இருந்தால் நம்ம கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0. ஸோ அப்போ என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ பயோட் நம்பர் இஸ் லெஸ் தென் 0.1 இருக்கணும். எங்கே அப்ளை பண்ணுவான்னு பார்த்தா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டிரான்சிஷன் அனாலிசிஸ் இல்லை வந்து லம்ப்டு இதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் NTU. சரிங்களா. NTU என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, நார்மல் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்ஸ் ஆஃப் பைப். சரிங்களா. NTU வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா எதுக்காக NTU யூஸ் பண்ணாங்கன்னா டு மெஷர் த எஃபெக்டிவ்னஸ். ஓகேவா. அண்ட் சைஸ் ஆஃப் த ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஓகேவா. ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட டிசைன் வந்து நம்ம பண்ணணும். சரிங்களா. சைஸ் ஆஃப் த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வந்து மெஷர் பண்ணுறது தான் எதுனா வந்து நார்மல் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட். சரிங்களா. எவ்வளோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து ஹீட் வந்து நம்ம கொடுக்குறோம் ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு அதை கால்குலேட் பண்ணுறது தான் யாருன்னு பார்த்தா வந்து NTU. சரிங்களா. சைஸ் ஆஃப் த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இல்லை வந்து எஃபெக்டிவ்னஸ் மெஷர் பண்ணுறது. ஓகே, இப்படி தான் ஆப்ஷனில் இருந்துச்சு. சரிங்களா. நார்மல் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட் ஆஃப் பைப் irrespective ஆஃப் ஹீட் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு இருந்திருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பெக்லெட் நம்பர். சரிங்களா. பெக்லெட் நம்பர்னா என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரிங்களா. ஸோ அப்போ வந்து நம்ம இதில் வந்து கன்வெக்ஷனில் படிச்சிருப்போம். பெக்லெட் நம்பர்னா என்னது அப்படின்னு பார்த்தா வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் அண்டு பிரெண்டல் நம்பர். சரிங்களா. RE அண்டு PR. சரி, இதுலேயே வந்து PRன்னு இருக்குது, கண்டிப்பாக P ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி வந்து ஷார்ட்கட் வச்சுக்கலாம். PPன்னே இருக்கு பாரு, PR PE. சரிங்களா. அப்போ பெக்லெட் நம்பர் ஈக்குவல் என்னன்னா ரெனால்ட்ஸ் நம்பரையும் அடுத்து பிரெண்டல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தா பெக்லெட் நம்பர் கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நமக்கு வந்து ரிஃப்ளெக்டிவிட்டி வேற, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேற. சரிங்களா. ரிஃப்ளெக்டிவிட்டின்னு என்னன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வருது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து வந்துட்டு லீவ் ஆகுது, அது ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதுதான் ரிஃப்ளெக்டிவிட்டி. ஓகே, பட் கேட்டதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் 4 ஆப்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தா வந்து ரிஃப்ளெக்டிவிட்டியை பற்றி தான் கொடுத்துருந்தாங்க. பட் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பற்றி கொடுத்துருந்தாங்க. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. சரிங்களா. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு என்னன்னா லைட் ஆஃப் த, சரிங்களா, லைட் ஆஃப் த வேக்யூம். சரிங்களா. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் டிவைட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். இதுதான் கொடுத்துருந்தாங்க, டேரக்டாக இப்படி கொடுத்துருந்தாங்க. சரிங்களா. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் டிவைட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். சரிங்களா. இந்த டெஃபினிஷன் வந்து டேரக்டாக கொடுத்துட்டாங்க. சரிங்களா. இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னா ஸ்பீட் ஆஃப் லைட். ஓகேவா. லைட்டை பற்றி தான் பேசுகிறோம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னது சைன் மியூ டிவைட் பை சைன் காமா அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். சரிங்களா. எப்போ படிச்சோன்னா வந்து ஒரு 10th or 9th ஸ்டாண்டர்டில் வந்து படிச்சிருப்போம். சரிங்களா. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு speed of light in vacuum divided by speed of light in medium. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் எமிஸ்பெரிக்கல். ஓகேவா. ஒரு எமிஸ்பெரிக்கல் பாடி இருக்கு. சரிங்களா. இந்த எமிஸ்பெரிக்கல் பாடிக்கு வந்து ஷேப் ஃபேக்டர் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. என்ன வரும்னு பார்த்தா வந்து 1 - d2/d ஒரு ஃபார்முலா இருக்கும், 2 டெரிவேஷன் மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ 2 லாவை வந்து அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம போடுற மாதிரி இருக்கும். ரெசிப்ரோக்கல் தேரம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி இல்லை சமேஷன் ரூல் யூஸ் பண்ணி நமக்கு வந்து போடுற மாதிரி இருக்கும். டேரெக்டாக என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 0.5. சரிங்களா. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தா எமிஸ்பெரிக்கல் பாடியோட ஷேப் ஃபேக்டர் எவ்வளோன்னு கேட்டால் வந்து 0.5. சரிங்களா. 1 - d2/d1 போட்டுருந்தா வந்து ஆன்சர் வந்திருக்கும். ஓகேவா. எமிஸ்பெரிக்கல் பாடியோட ஷேப் ஃபேக்டர் வந்து 0.5.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கன்வெக்ஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. சரிங்களா, நம்மளுக்கு வந்து ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துட்டு ஒரு பிளேட் சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து 2 டெம்பரேச்சர் கொடுத்துருந்தாங்க. அடுத்து 2 ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தா Q = HA ΔT. சரிங்களா, டெல்டின்றது சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மைனஸ் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். சரிங்களா, ஸோ அப்போ இதை வச்சு போட்டுருந்தா நமக்கு என்ன கிடைச்சிருக்கணும், அது இல்லைனா Hன்றது 1/H1 + 1/H2 அப்படின்னு போட்டிருக்கணும். சரிங்களா, 1/HA வச்சு போட்டுக்கணும். இதில் வந்து ஹீட் ஃப்ளக்ஸ் கொடுத்துட்டாங்க. இதில் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்ல வந்து ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துருந்தாங்க, இன்னொரு டெம்பரேச்சர் வந்து கேட்டிருந்தாங்க. சரியா, சிம்பிளாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ரெனால்ட்ஸ் கால்பர்ன் அனாலஜி. சரிங்களா, அதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரிங்களா, ரெனால்ட்ஸ் கால்பர்ன் அனாலஜி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து நமக்கு வந்து ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் இருக்குங்களா. சரிங்களா, ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டையும் அடுத்தது மொமெண்டம் டிரான்ஸ்ஃபரையும் என்ன பண்ணுறது, ஜாயின் பண்ணுறது தான் யாருன்னு பார்த்தா வந்து இந்த ஃப்ளாட் பிளேட்டில் வந்து ஜாயின் பண்ணுறது அந்த ஈக்குவேஷன் தான் யாருன்னு பார்த்தா வந்து ரெனால்ட்ஸ் கால்பர்ன் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா, இதுதான் இந்த ஈக்குவேஷன் தான். சரிங்களா, இப்போ வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் பற்றி பேசுகிறது தான் யாருன்னு பார்த்தா வந்து ரெனால்ட்ஸ் கால்பர்ன் ஈக்குவேஷன். ஓகேவா, ஸோ இந்த டேரெக்டாக வந்து எது வந்து எந்த ரெண்டுத்தையும் வந்து லிங்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, லோக்கல் Hன்றது என்னன்னா வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். சரியா, ஸோ அப்போ வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து ஃபார் லோக்கலுக்கும் அண்டு H பார். சரிங்களா, லோக்கல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் ஆவரேஜ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன். சரிங்களா, எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா வந்து 4/3 டைம்ஸ் இருக்கும். சரியா, இந்த கொஸ்டின் அப்படி டேரெக்டாக கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஒரு சின்ன டெரிவேஷன் தான் இருக்கும், அது போட்டால் வந்து வந்துடும். சரிங்களா, ஸோ அப்போ வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் பாரு இப்போ என்ன லோக்கல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அண்ட் ஆவரேஜ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் எவ்வளோ, ரெண்டுத்துக்கான வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தா ரேஷியோ பார்த்தா வந்து 4/3. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ் லென்த்துக்கு கேட்டிருந்தாங்க. சரிங்களா, என்ட்ரன்ஸ் லென்த் வந்து எவ்வளோ டைம்ஸ் ஆஃப் ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்குமா இல்லை வந்து பைப் டயமீட்டர் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. ஃபார் ஃபுல்லி டெவலப்டு லேமினர் ஃப்ளோ எவ்வளோ டைம்ஸ்னா வந்து 0.07 டைம்ஸ் ஆஃப் ரெனால்ட்ஸ் நம்பர். சரிங்களா, ரெனால்ட்ஸ் நம்பர் தான் இந்த இடத்துல முக்கியம். பட் வந்து பைப் டயமீட்டர் அப்படிலாம் கொடுத்துருந்தாங்க, பட் ரெனால்ட்ஸ் நம்பர் தான் வரும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூலர் நம்பர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. யூலர் நம்பர் என்னது, இனர்ஷியா டிவைட் பை ப்ரெஷர் ஃபோர்ஸ். சரிங்களா, ஓகேவா, யூலர் நம்பர் என்னன்னா இனர்ஷியா ஃபோர்ஸ் டிவைட் பை ப்ரெஷர் ஃபோர்ஸ் தான் என்னதுன்னா வந்து யூலர் நம்பர். ஓகேவா, இனர்ஷியா ஃபோர்ஸ் பை ப்ரெஷர் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிரான்சிஸ் டர்பைன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா, பிரான்சிஸ் டர்பைன் என்னன்னா இன்வார்டு. ஓகேவா, இன்வர்டு ரேடியல் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன். சரிங்களா, இன்வர்ட் ஃப்ளோ அவுட்வர்ட் ஃப்ளோன்னு இருக்கும். இது வந்து இன்வர்ட் ஃப்ளோ இன்வர்டு ரேடியல் ஃப்ளோ. சரிங்களா, இன்வர்ட் ரேடியல் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன் அதான் வந்து என்னன்னா பிரான்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்வர்ட் ஃப்ளோ. ஓகேவா, இன்வர்ட் ரேடியல் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன். நெக்ஸ்ட் வந்து டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா ஃபார் கேன்டிலிவர் பீம் வித் பாயிண்ட் லோட். சரிங்களா, கேன்டிலிவர் பீம் கொடுத்துட்டாங்க. இல்லை எண்டில் வந்து என்னென்னா பாயிண்ட் லோடு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதோடைய வந்து ஃப்ரீ எண்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பாயிண்ட் லோடு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, டைரக்ட் டெல்டா = PL³ டிவைட் பை 3EI இதுதான் ஆன்சர். சரிங்களா, ஸோ அப்போ வந்து கேன்டிலிவர் பீம் வித் என்னென்னா கேன்டிலிவர் பீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஃப்ரீ எண்டில் வந்து ஒரு சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு எண்டில் வந்து லோடு அப்ளை பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஃப்ரீ எண்டில் லோடு அப்ளை பண்ணால் நமக்கு வந்து எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு கேட்டால் வந்து PL³ டிவைட் பை 3EI. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வால் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் என்னன்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. சரிங்களா, வந்து இன்டைரக்ட் ஷியரா இல்லை டைரக்ட் ஷியரான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இன்டைரக்ட் ஷியர் கிடையாது, டைரக்ட் ஷியர். சரிங்களா, டைரக்ட் ஷியருக்கும் வந்து காயில் கர்வேச்சர் இருக்கும், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். அடுத்து வந்து டைரக்ட் ஷியருக்கும் இந்த ரிலேஷன் வந்து அதனுடைய எஃபெக்ட் வந்து சொல்கிறது தான். சரிங்களா, எவ்வளோ அக்கௌண்ட் அதனுடைய எஃபெக்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறது அந்த ஃபேக்டர் தான் யாருன்னா வந்து வால் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். ஓகேவா, 4C - 1 டிவைட் பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஈக்குவேஷன் வந்து படிப்போம். சரிங்களா, எது ரெண்டுத்துக்கான ரிலேஷன்னா டைரக்ட் ஷியர். ஓகேவா, டைரக்ட் ஷியருக்கும் அடுத்து வந்து காயிலோட கர்வேச்சர். ஓகேவா, காயிலோட கர்வேச்சரை பற்றி ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன் டைரக்ட் ஷியருக்கும் அடுத்து வந்து காயில் கர்வேச்சருக்கும் இல்லை ரிலேஷன் வந்து அந்த எவ்வளோ அது ரெண்டுத்துக்கான எஃபெக்ட் வந்து பேசுறது யாருன்னு பார்த்தா வால் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். நெக்ஸ்ட் வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ். ஓகேவா, தெர்மல் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன ஒரு இது கொடுத்துட்டாங்க. சரிங்களா, ஒரு ப்ராப்ளம் தான் கொடுத்துட்டாங்க தெர்மல் ஸ்ட்ரெஸ்ல. சரிங்களா, தெர்மல் ஸ்ட்ரெஸ்க்கு σTH = E∝ΔT. சரிங்களா, E கொடுத்துட்டாங்க, ஆல்ஃபா கொடுத்துட்டாங்க, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து ஸ்ட்ரெஸ் கேட்டாங்க.
சரிங்களா, ரொம்ப சிம்பிள் தான் இருந்துச்சு. தெர்மோஸ்டாட் ஈக்குவல் டு E ஆல்ஃபா டெல் டி. 84 ஆன்சர் நினைக்கிறேன் இந்த கொஸ்டினுக்கு. 84 மெகா பாஸ்கல். நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டோம்னா ஒர்க் டன் ஃபார்முலா ஃபார் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஓகேவா, நம்ம கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் V ஈக்குவல் டு என்ன, இன் ஏ க்ளோஸ் சிஸ்டம். ஓகேவா, இந்த க்ளோஸ் சிஸ்டத்துக்கு வந்து நமக்கு வந்து வால்யூம் எப்படி இருக்கும், கான்ஸ்டன்டாக இருக்கும். அப்போ ஒர்க் டன் ஃபார்முலா என்னது, PdVயா, PdV. சரிங்களா, P இன்டூ டிவி. ஸோ அப்போ இந்த இதில் வால்யூம் கான்ஸ்டன்டாக இருந்தால் டிவி என்ன ஆகிடும், 0 ஆகிடும். சரிங்களா, அப்போ ஒர்க் டன் ஃபார்முலா ஃபார் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் என்னன்னா 0. ஓகேவா, முக்கியமான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ட்ரோபி ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. என்ட்ரோபி ஈக்குவேஷன் எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தா வந்து நமக்கு T1 சோர்ஸ்லேருந்து, சரிங்களா, T1 சோர்ஸ்லேருந்து ஹீட் வந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு இதுக்கு வந்து T2க்கு வந்து ஹீட் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. சரிங்களா, T1லேருந்து நமக்கு வந்து ஹீட் எடுத்துக்கிட்டு T2ல வந்து என்னென்னா T2 சிங்க்ல வந்து நமக்கு என்னென்னா வந்து இது வந்து என்ட்ரோபி எனர்ஜி, ஹீட் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வச்சு ஒரு டெரிவேஷன் மாதிரி கேட்டிருந்தாங்க. சரிங்களா, இப்போ வந்து நமக்கு என்ட்ரோபி ஈக்குவேஷன் சேஞ்ச் இன் என்ட்ரோபி என்ன ஃபார்முலா, டெல் கியூ பை டி. சரிங்களா, டெல் கியூ பை டியா. ஸோ இப்போ இந்த இடத்துல ஹீட் என்னது, இதுலேருந்து நமக்கு வந்து T1ல என்னது ஹீட் வந்து ரிஜெக்ஷன் நடக்குது. ஸோ ஹீட் ரிஜெக்ஷன் நடந்தால் மைனஸ். அப்போ என்ன வரும்னா மைனஸ் Q1 டிவைட் பை Q வந்து ரெண்டுத்துமே சேம் தான். சரிங்களா, Q1 பை T1. அடுத்து வந்து T2க்கு என்னது, T2க்கு வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணுறோம், ஹீட் ஆட் பண்ணால் என்னது ப்ளஸ் வரும். ஸோ அப்போ ப்ளஸ்ஸு Q2 பை T2. ஓகேவா, அப்போ மைனஸ் Q1 பை T1 ப்ளஸ் Q2 டிவைட் பை T2. சரியா, ஸோ அப்போ நம்ம இதை வந்து டெரிவ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இங்கே போடுறேன். இது நம்மளுக்கு வந்து என்னென்னா Q பை T1 இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ்ஸு Q பை T2. சரிங்களா, இப்போ என்ன டெரிவ் பண்ண என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து T1 மைனஸ் T2 டிவைட் பை T1 இன்டூ T2 ப்ராக்கெட் வந்து Q. சரிங்களா, இதுதான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. T1 மைனஸ் T2 டிவைட் பை T1 இன்டூ T2 இன்டூ Q. சரியா, இதான் வந்து ஆன்சர். நமக்கு வந்து ரெண்டு இது கொடுத்துட்டாங்க, கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. T1லேருந்து வந்து ஹீட் வந்து ரிஜெக்ஷன் நடக்குது, அண்டு T2க்கு வந்து என்னென்னா ஹீட் வந்து என்னது சப்ளை பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ அப்போ வந்து மொத்தம் சேஞ்ச் இன் என்ட்ரோபி இன் யூனிவர்ஸ் அப்படி கேட்டிருந்தாங்க. ஓகேவா, Q வந்து ரெண்டுத்துக்கு சேம் தான் அப்படின்னு போட்டோம்னா நம்ம என்ன கிடைக்கும் அப்படின்னா T1 மைனஸ் T2 டிவைட் பை T1 இன்டூ T2 இன்டூ Q. இதை வந்து என்னென்னா சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஃபார் யூனிவர்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஹீட் அண்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நமக்கு வந்து ஹீட் அண்ட் ஒர்க்கர் பாத் ஃபங்க்ஷன் தெரியும், பட் டேரெக்டாக பாத் ஃபங்க்ஷன் வந்து ஆப்ஷனில் கொடுக்கல. என்ன கேட்டோம்னா எனர்ஜி ஸ்டோரிங் இதா அப்படின்னு சொல்லிக்கிறோம், எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். இது எல்லாமே என்னென்னா ஹீட்டும் ஒர்க் என்னென்னா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். அதாவது பாத் ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம், எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ எனர்ஜி இன் டிரான்சிஷன். சரிங்களா, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹீட் அண்ட் ஒர்க்கர் பாத் ஃபங்க்ஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து வந்து என்னென்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. விண்ட் எனர்ஜி, அடுத்து வந்து ஹீட் எனர்ஜி, அப்புறம் வந்து ஒர்க் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அப்போ இதில் வந்து எது லோ கிரேட் எனர்ஜின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா எது லோ கிரேட் எனர்ஜி, ஹீட் தான் அது லோ கிரேட் எனர்ஜி. ஏன் லோ கிரேட் எனர்ஜின்னு சொல்லுவோம், ஹீட் வந்து ஃபுல்லாக என்ன பண்ண முடியாது, ஒர்க்காக வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்போ ஹீட் தான் வந்து லோ கிரேட் எனர்ஜிக்கு ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஆப்ஷன் வந்து ஹீட் கொடுத்துருந்தாங்க. அப்போ லோ கிரேட் எனர்ஜி எது அப்படின்னு கேட்டால் வந்து ஹீட் இஸ் கால்டு லோ கிரேட் எனர்ஜி. சரிங்களா, லோ கிரேட் எனர்ஜின்னு அது ஹீட் தான் லோ கிரேட் எனர்ஜி. ஏன்னா வந்து ஃபுல்லாக ஹீட் என்ன பண்ண முடியாது, ஒர்க்காக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான். ஓகேவா, அப்போ வந்து லோ கிரேட் எனர்ஜி வந்து ஃபுல்லாக ஹை கிரேட் எனர்ஜியை நம்ம என்ன பண்ண முடியாது, கன்வெர்ட் பண்ண முடியாது. சரிங்களா, நெக்ஸ்ட் அவைலபிள் ஃபங்க்ஷன் ஒரு ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தாங்க. ஃபார்முலாவில் ஒரு சம்மு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, சம்மில் வந்து நமக்கு வந்து கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அதில் அவைலபிள் எனர்ஜிக்கு ஃபார்முலா கேட்டாங்க. சரிங்களா, அது 300 கிலோன்னு நினைக்கிறேன், 300 கிலோ ஜூல். ஆன்சர் என்ன ஃபார்முலானா வந்து Q1 இன்ட்டு 1 மைனஸ் TL பை TH. இந்த ஃபார்முலா போட்டு தான் வந்திருக்கும். சரிங்களா, ரெண்டு டெம்பரேச்சர் லிமிட் கொடுத்துட்டாங்க, அண்டு ஹீட் இன்புட் கொடுத்துருந்தாங்க. மேக்ஸிமம் வந்து மேக்ஸிமம் பாசிபிள் ஒர்க் டன்னு சொல்லுவோம், அவைலபிள் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ அவைலபிள் எனர்ஜி என்ன ஆன்சர் வந்துடும், 300 கிலோ ஜூல். நெக்ஸ்ட் வந்து COP. சரிங்களா, COPக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருந்தாங்க, இதுக்கும் ப்ராப்ளம் தான் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, ரெண்டு டெம்பரேச்சர் லிமிட் கொடுத்துட்டு வந்து COP வந்து கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. சரியா, ஸோ அந்த பேஸ்ட் வந்து ஒரு சம்மு கேட்டிருந்தாங்க. ஸோ COP என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தா TL டிவைட் பை TH மைனஸ் TL. இது வந்து என்னென்னா ரெஃப்ரிஜிரேட்டருக்கு வந்து ஃபார்முலா. சரிங்களா, TL டிவைட் பை TH மைனஸ் TL வந்து ரெஃப்ரிஜிரேட்டர். பட் வந்து நமக்கு வந்து ஹீட் பம்ப்னு பார்த்தா மேலே என்ன வரும்னா ஹையர் டெம்பரேச்சர் வரும். THன்றது ஹையர் டெம்பரேச்சர். சரிங்களா, TH டிவைட் பை TH மைனஸ் TL. ஓகேவா, ஸோ இது என்னென்னா வந்து
இது வந்து என்னன்னா ஹீட் பம்புக்கு. சரிங்களா, இது யாருக்குன்னு பார்த்தா வந்து ரெஃப்ரிஜிரேட்டருக்கு. ரெஃப்ரிஜிரேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா லோ டெம்பரேச்சர் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ டிஎல், சரிங்களா, டிஎல் டிவைடட் பை டிஹெச் மைனஸ் டிஎல் ஃபார் ரெஃப்ரிஜிரேட்டர். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து ஹீட் பம்ப் அண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் சிஓபி ரிலேஷன். சரிங்களா, அப்போ என்ன வரும், சிஓபி ஆஃப் ஹீட் பம்ப் ஈக்குவல் டு என்ன படிச்சிருப்போம், சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டர் பிளஸ் 1. சரிங்களா, இதுதான் நம்ம ரிலேஷனு. ஓகேவா, ஹீட் பம்ப் வந்து எப்பவுமே ரெஃப்ரிஜிரேட்டரோட சிஓபி கம்பேர் பண்ணும்போது ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை சிஓபி ஆஃப் ஹீட் பம்ப், சிஓபி ஆஃப் ஹீட் பம்ப் ஈக்குவல் டு சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டர் பிளஸ் 1. சரிங்களா, அப்போ ஹீட் பம்ப் மைனஸ் ரெஃப்ரிஜிரேட்டர் என்ன வரும், சிஓபி ஆஃப் ஹீட் பம்ப் மைனஸ் சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டர் ஈக்குவல் டு 1. சரிங்களா, இந்த கொஸ்டினுக்கு வந்து 1 தான் ஆன்சர். ஓகேவா, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். சிஓபி ஆஃப் ஹீட் பம்ப் மைனஸ் சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டர் ஈக்குவல் டு 1. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இஃப் இன்க்ரீஸ் த கம்ப்ரஷர் டெலிவரி ப்ரெஷர். சரிங்களா, நமக்கு வந்து என்னென்னா வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் படிச்சிருப்போம். சரிங்களா, இன் பிஹெச் இதில் பாருங்கள், வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷனில் வந்து என்னென்னா வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேட்டரில் வந்து என்ன பண்ணால் இந்த இடத்துல வந்து டெலிவரி ப்ரெஷர் வந்து இந்த இடம் தான். சரிங்களா, செகண்ட் பாயிண்ட் தான் வந்து என்னென்னா டெலிவரி ப்ரெஷர். ஸோ இந்த டெலிவரி ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டா என்ன ஆகும்னு கேட்டிருந்தாங்க. ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா வந்து கம்மியாகிடும். சரிங்களா, ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் வந்து இங்கே வந்துடும். ஓகேவா, அப்போ 24th வந்து என்ன ஆகுனா ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் வந்து இன்க்ரீஸ் த டெலிவரி ப்ரெஷர் வந்து நம்ம வந்து கம்ப்ரஸரோட டெலிவரி ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணால் ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட், ஓகேவா, ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் என்னன்னா கம்மியாயிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ரிவர்சிபிள் இன்ஜின். ஓகேவா, இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ரிவர்சிபிள் இன்ஜினில் வந்து எஃபிஷியன்சி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே பேஸ் சேஞ்சை பொறுத்து இருக்குமா, நான் யூஸ் பண்ணுற ஒர்க்கிங் மீடியமை பொறுத்து இருக்குமா, இல்லை டெம்பரேச்சர் லிமிட்டை பொறுத்து இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தா வந்து அதனுடைய டெம்பரேச்சர். சரிங்களா, டெம்பரேச்சரோட லிமிட்டை பொறுத்து தான் இருக்கும். டெம்பரேச்சர் நம்மளுக்கு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஹீட் இன்புட் கொடுத்தோம்னா அது மேக்ஸிமம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒர்க் அவுட்புட் கிடைக்குமா. ஸோ அப்போ வந்து அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா வந்து டெம்பரேச்சர் ஆஃப் த ஃப்ளூயிட். சரிங்களா, அந்த டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா, ரிவர்சிபிள் இன்ஜின். நெக்ஸ்ட் பாஸ்கல் லா என்னன்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா, பாஸ்கல் லா நமக்கு தெரியும், அது இன்டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் அட் எனி பாயிண்ட் இன் ஸ்டேஷனரி ஃப்ளூயிட் இஸ் சேம் இன் ஆல் டைரக்ஷன். சரிங்களா, இதில் வந்து இதில் இதே மாதிரி தான் எல்லாமே கொடுத்தாங்க 4 ஆப்ஷனும். பட் வந்து நான் இந்த இடத்துல வந்து அட் எனி பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இன்டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட், ஓகே, அட் எனி பாயிண்ட் ஒரு பாயிண்ட்ல. சரி, இந்த பாயிண்ட்னு எடுத்துக்கலாம். இன்டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் அட் எனி பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல ஸ்டேஷனரி ஃப்ளூயிடாக இருக்கணும். ஃப்ளூயிட் எப்படி இருக்கணும், ஸ்டேஷனரியாக இருந்திருக்கணும். சரிங்களா, இந்த பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு என்ன இருக்கணும், இப்போ இந்த இடத்துல பிஎக்ஸும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கும். பிஒய்யும் எல்லா டைரக்ஷனும் எப்படி இருக்கும், ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா, இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டா பிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய், எக்ஸ் டைரக்ஷன்லையும் ஒய் டைரக்ஷன்லையும் அண்ட் இசட் டைரக்ஷன்லையும் எப்படி இருக்குன்னா ப்ரெஷர் இஸ் சேம் இன் ஆல் டைரக்ஷன் இன் ஸ்டேஷனரி ஃப்ளூயிட். ஓகே, ஸ்டேஷனரி ஃப்ளூயிடில் ஒரு பாயிண்ட்ல வந்து நமக்கு ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஆல் டைரக்ஷன்ல எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். அது சொல்கிறது தான் யாருன்னா பாஸ்கல் லா. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கிளைனோமீட்டர் இஸ் யூஸ் டு மெஷர். ஓகேவா, கிளைனோமீட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. ஆங்கிள் மெஷர் பண்ணுறது தான் என்னன்னா கிளைனோமீட்டர். ஓகேவா, அதே மாதிரி தான் வந்து சைன் பார் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சைன் பார் எதுக்காகனா ஆங்கிள் மெஷர் பண்ணுற டிவைஸ். ஓகேவா, 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க மெஷர் பண்ணுறதுல. நெக்ஸ்ட் வந்து இர்ரிவர்சிபிலிட்டி. சரிங்களா, இர்ரிவர்சிபிலிட்டிக்கு எக்ஸாம்பிள் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து எது வந்து இர்ரிவர்சிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகேவா, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் தான் என்னன்னா இர்ரிவர்சிபிலிட்டி இல்லை. எதெல்லாம் இர்ரிவர்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா வந்து என்னன்னா ஃப்ரிக்ஷன். சரிங்களா, ஃப்ரிக்ஷன் அளவுக்கு என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்து பவர் லாஸ் நடக்குது. இது வந்து இர்ரிவர்சிபிலிட்டி. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நான் குவாசிஸ்டேட்டிக் ப்ராசஸ். சரிங்களா, வெலாசிட்டி ரொம்ப அதிகமாக நடக்கும்ல அது மாதிரி. ஓகே, குவாசிஸ்டேட்டிக்னா வெலாசிட்டி ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். நான் குவாசிஸ்டேட்டிக்னா வந்து வெலாசிட்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ். சரிங்களா, ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ் இது எல்லாமே என்னென்னா வந்து இர்ரிவர்சிபிலிட்டிக்கு எக்ஸாம்பிள். பட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ், ஐசோதெர்மல் ப்ராசஸ் வந்து என்னென்னா இர்ரிவர்சிபிலிட்டிக்கு நாட் எக்ஸாம்பிள். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து அட் செப்பரேஷன். சரிங்களா, நமக்கு வந்து ஃப்ளோ செப்பரேஷன் நடக்கும். சரிங்களா, இன்னும் ஃப்ளோ இப்போ பவுண்டரி லேயர் திக்னஸ் நம்ம பவுண்டரி லேயர் படிக்கும்போது வந்து படிச்சிருப்போம். ஒரு பாயிண்ட்ல என்ன நடக்கும், நமக்கு வந்து ஃப்ளோ வந்து செப்பரேஷன் நடக்கும். அது எந்த பாயிண்ட்ல பார்த்தா நம்மளுக்கு வந்து வெலாசிட்டி கிரேடியன்ட் எப்படி இருக்கும் பார்த்தா அந்த ஃப்ளோ செப்பரேஷன் அப்போ 0வா இருக்கும். அதுக்கடுத்து போக போக என்னன்னா வெலாசிட்டி டிவி பை டிஏ ஒய் வந்து என்ன ஆகுனா வந்து நெகட்டிவ் ஆகும். சரிங்களா, ஸோ அப்போ வந்து நெகட்டிவ். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டதாங்கன்னா அட்டு செப்பரேஷன் ஃப்ளோ செப்பரேஷன் வெலாசிட்டி கிரேடியன்ட் எப்படி இருக்குன்னா 0வா இருக்கும். அதுக்கு போக போக வெலாசிட்டி கிரேடியன்ட் என்ன ஆகுனா நெகட்டிவ் ஆகும். அதே ப்ரெஷர் கிரேடியன்ட் டோ பி பை டோ ஒய் அப்படின்னு கொண்டா வந்து பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா, ப்ரெஷர் கிரேடியன்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும். பட் வந்து வெலாசிட்டி கிரேடியன்ட் வந்து நெகட்டிவாக இருக்கும்.
நெக்ஸ்ட் எம்ஆர்பியோட அப்ஜெக்டிவ் கேட்டிருந்தாங்க சரிங்களா. மெட்டீரியல் ரெக்ரூட்மெண்ட் பிளானிங்கோட அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ எதுக்காகன்னு பார்த்தா வந்து இன்வென்ட்ரி கண்ட்ரோல் தான். மெட்டீரியல் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், இன்வென்ட்ரி கண்ட்ரோல் சரிங்களா. இன்வென்ட்ரி கண்ட்ரோல் தான் அது மெட்டீரியல் ரெக்ரூட்மெண்ட் பிளானிங்கோட மெயின் அப்ஜெக்டிவ். அதே மாதிரி வந்து பர்ச்சேஸ் காஸ்ட் அதுலேருந்து கேட்டிருந்தாங்க, இன்வென்ட்ரி கண்ட்ரோல்லேருந்து கேட்டிருந்தாங்க. 4 காஸ்ட் கொடுத்துட்டாங்க சரிங்களா. என்னென்ன காஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா வந்து நமக்கு வந்து ஆர்டரிங் காஸ்ட்டு, ஹோல்டிங் காஸ்ட்டு, ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட்டு, பர்ச்சேஸ் காஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதில் பில்டிங் காஸ்ட்டுன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க சரிங்களா. பில்டிங் காஸ்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்க. பில்டிங் காஸ்ட் என்னென்னா தப்பான காஸ்ட், அதில் நாட் வந்து யூஸ் பண்ணாத காஸ்ட் எதுன்னு கேட்டால் பில்டிங் காஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மெத்தட் ஸ்டடி. ஓகேவா. இந்த கொஸ்டின் நம்ம யூடியூப்பில் வீடியோ போடும்போது வந்து போட்டிருப்போம். ட்ரையாங்கிள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ட்ரையாங்கிள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா வந்து ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மற்றது என்னென்னு இருக்குது அப்படின்னு பார்த்தா வந்து ரெக்டாங்கிள் எதுக்காகன்னு பார்த்தா வந்து இன்ஸ்பெக்ஷன் சரிங்களா. இன்ஸ்பெக்ஷன் வந்து எதுக்குன்னா ரெக்டாங்கிளுக்கு. ஆனால் இதுக்கு பார்த்த கொஸ்டின் நேற்று என்ன கேட்டால் ட்ரையாங்கிள் கேட்டுறாங்க. ட்ரையாங்கிள்னா டி கடுத்து என்ன வரும், ஏபிசிடியில் எஸ்ஸுக்கு அடுத்து என்ன, அது டி தானே. அப்போ ட்ரையாங்கிள் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரையாங்கிள் ஸ்டோரேஜ், எஸ்ஸுக்கு அடுத்து டி தான் வரும் சரியா. ஓகேவா. ஸோ அப்போ ட்ரையாங்கிள்னா என்னது, ஸ்டோரேஜ். அதே வந்து ரெக்டாங்கிள்னு பார்த்தோம்னா வந்து ரெக்டாங்கிள் இருக்குல்ல, ரெக்டாங்கிள்லாம் வந்து என்ன, இன்ஸ்பெக்ஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன வந்து ஓ வந்துச்சுன்னா வந்து சர்க்கிள் வந்து ஆப்ரேஷன் சரிங்களா. அடுத்து வந்து அம்புக்குறி மாதிரி போட்ட மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட். நெக்ஸ்ட் வந்து ஈஓக்கிலேருந்து ஒரு ப்ராப்ளம், டைரக்ட் ஃபார்முலா தான். ஓகேவா. ரூட் ஆஃப் ஓகேவா 2DCP/CH. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏபிசி அனலிசிஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரிங்களா. டைரெக்டாக வந்து ஏபிசிக்கு வந்து அப்ரிவேஷன் மாதிரி கேட்டிருந்தாங்க. என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஆல்வேஸ் சரிங்களா. ஏக்கு வந்து ஆல்வேஸ், பெட்டர், பிக்கு வந்து பெட்டர், ஆல்வேஸ் பெட்டர், பிக்கு வந்து பெட்டர், சிக்கு வந்து கண்ட்ரோல் சரிங்களா. ஆல்வேஸ் பெட்டர் கண்ட்ரோல் தான் என்ன மீனிங், ஏபிசிக்கு வந்து மீனிங் சரிங்களா. இந்த கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பிரேக் ஈவன் பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா வந்து நம்மளுக்கு வந்து டோட்டல் ரெவென்யூ சரிங்களா. டோட்டல் ரெவென்யூ அண்டு நம்மளுக்கு வந்து டோட்டல் ரெவென்யூ ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட் சரிங்களா. அப்போ டோட்டல் காஸ்ட்டும் டோட்டல் ரெவென்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தா பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா வந்து சேமாக இருக்கும். ஸோ அப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா நோ ப்ராஃபிட் சரிங்களா, நோ ப்ராஃபிட் நோ லாஸ். அந்த பாயிண்ட் பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து என்ன சொல்லுவோம், பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து சிம்ப்ளெக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அது கரெக்டாக புரியல சரிங்களா. ஒரு காஸ்ட் டியூலக்ஸ்ன்னு என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து யூடெக்டிக் ரியாக்ஷன், இந்த கொஸ்டினும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். யூடெக்டிக் ரியாக்ஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஒரு லிக்யூட் வந்து 2 சாலிட் வந்து கொடுத்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா யூடெக்டிக் ரியாக்ஷன் சரிங்களா. 1 லிக்யூட் வந்து என்னது, 1 லிக்யூட் பேஸில் இருக்கிறது 1 வந்து 2 gives 2 different solid solution வந்து தரும் சரிங்களா. S1 L plus L gives S1 plus S2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சைனைடிங் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சைனைடிக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அதனுடைய சர்ஃபேஸ் என்ன பண்ணுறது, ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது சரிங்களா. சர்ஃபேஸ் எதை வச்சு ஹீட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சைனைடு சால்ட் வச்சு பண்ணுவாங்க. நைட்ரஜன் அண்டு ப்ளஸ் கார்பன் இது ரெண்டுத்தையும் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. இதான் கேட்டிருந்தாங்க. நைட்ரஜன் அண்ட் கார்பன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா அந்த சர்ஃபேஸ் என்ன பண்ணுறதுன்னா சர்ஃபேஸ் அந்த மேலே இருக்கிற கோர் எதுவும் பண்ணாமல் மேலே இருக்கிற சர்ஃபேஸை மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீட் ட்ரீட்மெண்ட், ஹார்ட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுதான் சைனைடிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து டெம்பரிங் ப்ராசஸ்னா என்ன கேட்டிருந்தாங்க. டெம்பரிங் ப்ராசஸ் என்ன பண்ணுவோம், டக்டிலிட்டி என்ன பண்ணுவோம், இம்ப்ரூவ் பண்ணுவோம். அதே மாதிரி இது என்ன பண்ணுவோம், டஃப்னஸ் என்ன பண்ணுவோம், இன்க்ரீஸ் பண்ணுவோம் சரிங்களா. அதே மாதிரி வந்து ஹார்ட்னஸ் என்ன பண்ணுவோம், ஹார்ட்னஸில் எதுவும் பண்ண மாட்டோம் சரிங்களா. அதே மாதிரி இன்டர்னல் ரிலீவ் ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணுவோம்னா இன்க்ரீஸ் பண்ணுவோம். இன்டர்னலாக இருக்கிற ரிலீவ் ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணுவோம், இன்டர்னல் ரிலீவ் ஸ்ட்ரெஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவோம். டக்டிலிட்டி அண்ட் டஃப்னஸ் என்ன பண்ணுவோம், இன்க்ரீஸ் பண்ணுவோம் சரிங்களா. டஃப்னஸும் டக்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது என்னது டெம்பரிங்கோட வேலை சரிங்களா. மார்டன் சைட்டில் இருக்கிற இதை வந்து என்ன பண்ணணும், லோ டெம்பரேச்சரில் வந்து என்ன பண்ணணும், மார்டன் சைட்டில் இருக்கிற அந்த ஆர்டனிங்க்கு அடுத்து என்ன பண்ணுவோம், டெம்பரிங்கும் மாற்றணும் சரிங்களா. டெம்பரிங் ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம கொண்டு வரணும். ஏன்னா மார்டன் சைட்டை தான் என்ன பண்ணுவோம், டெம்பரிங் பண்ணுவோம். ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா மார்டன் சைட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா வந்து ரொம்ப ஹார்ட்னஸாக இருக்கும். பட் வந்து அது இன்ஜினியரிங் அப்ளிகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த ஹார்ட்னஸை லோ டெம்பரேச்சரில் வந்து என்ன பண்ணுவோம், டெம்பரிங் பண்ணுவோம் சரிங்களா. அப்படி டெம்பரிங் பண்ணுறதுனால அந்த மார்டன் சைட்டோட டஃப்னஸ் அண்ட் டக்டிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்படி இம்ப்ரூவ் ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லா இன்ஜினியரிங் அப்ளிகேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பிரேசிங் ஆஃப் காப்பர் இன் விச் டெம்பரேச்சர் சரிங்களா. பிரேசிங்னா தெரியும் நமக்கு வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும், 450 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கணும் சரியா.
இதில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தா 450 to 650 சரிங்களா. 450 டிகிரி செல்சியஸ் டு 650 டிகிரி செல்சியஸ் நம்ம ஹீட் பண்ணலாம் பிரேசிங் சரிங்களா. பிரேசிங்கை வந்து நம்ம பண்ணும்போது வந்து காப்பருக்கு வந்து எப்படி பிரேசிங் பண்ணலாம் 450லேருந்து 650 டிகிரி செல்சியஸ் என்ன பண்ணலாம் மேலேருந்து ஹீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டைலர்ஸ் டூ லைஃப் ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாக கேட்டாங்க. v(t)(n) = கான்ஸ்டன்ட் சரியா. ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் டைலர்ஸ் டூ லைஃப் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபார் இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். நம்ம பிராஸ் வந்து என்ன பண்ணோம் டர்னிங் பண்ணணும் சரிங்களா. பிராஸ் வந்து என்ன பண்ணணும் டர்னிங் பண்ணுறோம். டர்னிங் பண்ணும்போது அதோட ரேக்காங்கல் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா என்ன இருக்கணும் 0 ரேக்காங்கல் தான் என்ன பண்ணணும் யூஸ் பண்ணணும் சரிங்களா. நமக்கு நெகட்டிவ் ரேக்காங்கல் இருக்குது, பாசிட்டிவ் ரேக்காங்கல் இருக்குது, அண்ட் 0 ரேக்காங்கல் இருக்குது. ஸோ அப்போ நம்ம பிராஸை வந்து டர்னிங் பண்ணணும், பிராஸ் வந்து நம்ம வந்து மெஷினிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா என்ன ஆங்கிள் யூஸ் பண்ணணும் ரேக்காங்கல் வந்து 0 இருக்கிற மாதிரி இருக்கிற டூலை தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ அப்போ வந்து 0 ரேக்காங்கல் யூஸ்டு ஃபார் பிராஸ் சரிங்களா. நெக்ஸ்ட் தெர்மிட் வெல்டிங் வச்சு கேட்டிருந்தாங்க ஒரு கொஸ்டின். தெர்மிட் வெல்டிங்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃப்ளூயிட் ஓகேவா நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் ஃப்ளூயிட் மோல்டன் மெட்டல் தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஃப்ளூயிட் மோல்டன் மெட்டல் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் வெல்டு பண்ணுவோம். அதை என்ன பண்ணுவோம் தெர்மிட் வெல்டிங். ஏன்னா அது அலுமினியமும் அது ஃபெர்ரிக் ஆக்சைடு ரியாக்டேட் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவோம் ஃபெர்ரிக் வந்து அலுமினியம் இது நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுமா சரிங்களா. ஃபெர்ரிக் நமக்கு வந்து அலுமினியம் ஆக்சைடு Al2O3 + ஃபெர்ரிக் ஆக்சைடு தான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு வந்து ரியாக்ஷன் ஈடுபட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா வெல்ட் பண்ணுவாங்க சரிங்களா. எங்கே யூஸ் பண்ணுவாங்க ரயில்வே ட்ராக்ல வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல தெர்மிட் வெல்டிங். நெக்ஸ்ட் வந்து சிமெட்ரிக்கல் காஸ்டிங் வந்து கேட்டிருந்தாங்க. சிமெட்ரிக்கல் ஷேப் வந்து எந்த இதை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சிமெட்ரிக்கல் ஷேப்பாக இருந்துச்சுன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப் சிமெட்ரிக்கல் ஷேப்பாக இருக்கிறது வந்து எந்த பேட்டர்ன் வச்சு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்வீப் பேட்டர்ன் சரிங்களா. ஸ்வீப் பேட்டர்ன் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் பேட்டர்ன் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வந்து என்ன பண்ணலாம் ஓகே அந்த ஷேப்பில் இருக்கிற இதை வந்து என்ன பண்ணலாம் அந்த பேட்டர்ன் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா காஸ்டிங் பண்ணுவாங்க. அடுத்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வச்சு சம்மு கேட்டிருந்தாங்க சரிங்களா. என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தா வந்து σT வந்து σ1 கொடுத்துருந்தாங்க, σ2 கொடுத்துருந்தாங்க சரிங்களா. σ1 வந்து என்னன்னா 100 இது டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸாக ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. σ2 வந்து 16 கொடுத்துருந்தாங்க, இது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் என்னன்னு சொல்லி கேட்டாங்க சரிங்களா. அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் என்னது σ1 - σ2/2 சரிங்களா. இது σ2ன்றது வந்து கம்ப்ரசிவ்னா என்ன பண்ணணும் மைனஸ் போட்டணும். அப்போ மைனஸ் என்ன வரும் 160/2 வரும். ஸோ அப்போ வந்து இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தா வந்து என்ன வரும் 80 தான் வந்து கரெக்டான ஆன்சர் சரிங்களா. அப்போ வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அது வந்து 80 MPa. அது மாதிரி இன்னும் 2 கொஸ்டின் அந்த மாதிரி பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து 2-3 கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் ஆஃப் ஒப்ளிகிட்டினா என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆங்கிள் ஆஃப் ஒப்ளிகிட்டினா என்னன்னா வந்து நம்ம ப்ரெஷர் ஆங்கிள் இப்போ கீரில் வந்து ப்ரெஷர் ஆங்கிள் இருக்கும்ல அந்த ப்ரெஷர் ஆங்கிள்ன்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ப்ரெஷர் ஆங்கிள்ன்றது ஆங்கிள் ஆஃப் ஒப்ளிகிட்டின்னு அது சேம் தான் சரிங்களா. ஓகேவா. அப்போ பார்த்தோம்னா வந்து எதுக்கு ஆங்கிள் பார்த்தோன்னா வந்து அதனுடைய நார்மலுக்கும் அதனுடைய டேஞ்சென்ட்டுக்கும் சரிங்களா. பிளேன் ஆஃப் டேஞ்சென்ட்டுக்கும் பிச் ஆஃப் அந்த நார்மல் டு த பிச்சுக்கும் எதுக்கும் நார்மல் டு த டூத் சர்ஃபேஸ்க்கு உள்ள ஆங்கிள் தான் சரிங்களா. இப்போ 2 இது வந்து மெஷ் ஆகுது அப்படின்னு பார்த்தா வந்து இந்த இடத்துல வந்து பிச் பாயிண்ட் இருக்கும் சரிங்களா. இது நார்மலுக்கும் அதனுடைய டேஞ்சென்ட்டுக்கும் சரியா இதுக்குள்ள ஆங்கிள் தான் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ப்ரெஷர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. டூத் ஃபேஸ்க்கும் வந்து வீல் அந்த டேஞ்சென்ட்டுக்கு உள்ள ஆங்கிள் தான் அது ப்ரெஷர் ஆங்கிள் சரிங்களா. அது வந்து 20 டிகிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த சிம்பிள் லேத்தில் வந்து பேக் கியர் வந்து யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. சிம்பிள் லேத் மிஷினில் வந்து பேக் கியர் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா வந்து நமக்கு வந்து ஸ்லோவாக என்னது ஸ்பிண்டில் வந்து மூவ் ஆகணும். அதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேக் கியர்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. அது என்ன டைப் ஆஃப் கியர் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்ன டைப் ஆஃப் கியர் ட்ரெயின் கேட்டாங்க. அது என்னன்னு பார்த்தா ரிவர்ட்டட் கியர் ட்ரெயின் சரிங்களா. ரிவர்ட்டட் கியர் ட்ரெயின் நமக்கு வந்து கிளாக்ல யூஸ் பண்ணுறது அது ரிவர்ட்டட் கியர் ட்ரெயின் தான். ஸோ அப்போ ரிவர்ட்டட் கியர் ட்ரெயின் யூஸ்ட் ஃபார் பேக் கியர் இன் லேத் சரிங்களா. ரிவர்ட்டட் கியர் ட்ரெயின். நெக்ஸ்ட் வந்து கிளச்சு ஓகேவா. இது ஒரு ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க சரிங்களா. கிளச்சு கொடுத்துட்டாங்க. கிளச்சோட இப்போ என்ன 2 கண்டிஷன் இருக்கும், 2 மெத்தட் இருக்கும். யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரி அண்ட் யூனிஃபார்ம் வியர் தியரி கொடுத்துருந்தது. என்னன்னா யூனிஃபார்ம் வியர் தியரி தான் கொடுத்துருந்தாங்க. பட் நமக்கு டேரெக்டாக வந்து அதோட மீன் ரேஸ் வந்து கொடுத்துட்டாங்க சரிங்களா. அப்போ வந்து ஃபார்முலா என்னன்னு பார்த்தா டார்க் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டபிள்யூ இன்ட்டு ஆர் சரிங்களா இன்ட்டு என் சரிங்களா. என்னன்றது வந்து நம்பர் ஆஃப் கான்டாக்ட் சர்ஃபேசஸ் தான் கேட்டிருந்தாங்க சரிங்களா. டார்க் கொடுத்துட்டாங்க, மியூ கொடுத்துட்டாங்க, டபிள்யூ கொடுத்துட்டாங்க சரிங்களா. டபிள்யூன்றது அதனுடைய நார்மல் ஃபோர்ஸ் அண்டு ஆர்ன்றது மீன் ரேடியஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஆப்ஷன் 4 சரிங்களா. 4 நம்பர் ஆஃப் சர்ஃபேஸ் கான்டாக்ட் சர்ஃபேஸ் வந்து 4 ஓகேவா அது கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிவர்ட்டட் ஜாயிண்ட் சரிங்களா.
ஸோ இப்போ இதுலேருந்து பார்த்தா நமக்கு ரிவெட்டட் ஜாயிண்ட் அண்ட் வெல்டட் ஜாயிண்ட்லேருந்து வந்து ஒரு 3-4 கொஸ்டின் டிசைன்லேருந்து ஒரு நல்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ ரிவெட்டட் ஜாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து டியர் ஸ்ட்ரென்த், அதாவது டென்சைல் ஸ்ட்ரென்த், சரிங்களா, டியர் ஸ்ட்ரென்த் அது டியரிங் அது டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து பிட்வீன் த ரிவெட்ஸ், அதுக்கு வந்து ஃபார்முலா கேட்டிருந்தாங்க. சரிங்களா, இப்போ ஃபார்முலா என்னன்னு பார்த்தா வந்து ஃபார்முலா கேட்டிருந்தாங்க. அடுத்து இன்னொரு சம்மில் வந்து டேரக்டாக கொஸ்டினும் கேட்டாங்க. ஸோ இது என்ன ஃபார்முலா பார்த்தா வந்து P மைனஸ் டி இன்ட்டு டி இன்ட்டு சிக்மா டி. சரிங்களா, இதுதான் வந்து ரிவெட்டட் பிளேட்டு. சரியா, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ரிவெட்டை பண்ணியிருக்கோன்னு பார்த்தா வந்து இது எவ்வளோ வந்து டியர் ஆகிறதுக்கு எவ்வளோ இதாகும். ஓகேவா, மொத்தம் இது வந்து என்னென்னா டயமீட்டர் ஆஃப் த பீன்றது என்னென்னா பிச்சு. சரிங்களா, மொத்தம் வந்து அந்த பிளேட்டோட பிச்சு P மைனஸ் டி இன்ட்டு டி இன்ட்டு சிக்மா டி, இதுதான் ஃபார்முலா. டின்றது திக்னஸ், சிக்மா டின்றது டியரிங் ஸ்ட்ரென்த்து. அதே மாதிரி வந்து க்ரஷிங் ஸ்ட்ரென்த். சரிங்களா, க்ரஷிங் என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ க்ரஷிங் ஸ்ட்ரென்த்துக்கு ஃபார்முலா பிசி ஈக்குவல் டு டிடி சிக்மா சி இன்ட்டு சிஎன். ஸோ என்னது நம்பர் ஆஃப் ரிவெட்ஸ். சரிங்களா, டின்றது டயமீட்டர் ஆஃப் த ரிவெட்டு, டின்றது திக்னஸ் ஆஃப் த பிளேட்டு, சிக்மா சின்றது வந்து க்ரஷிங் ஸ்ட்ரென்த்து, அதாவது கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்து, என்னன்றது நம்பர் ஆஃப் ரிவெட்ஸ். நெக்ஸ்ட் வந்து வெல்டட் ஜாயிண்ட் வந்து த்ரோட் லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வெல்டட் ஜாயிண்ட் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதில் ஃபில்லட் வந்து இப்படி தான் வெல்டு பண்ணியிருப்போம். சரிங்களா, இந்த போர்ஷன் மட்டும் பார்த்தோம்னா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த இடத்துல வந்து இது எல், இது வந்து ஹெச் எடுத்துக்குவோம், இது ஹெச் எடுத்துப்போம். சரிங்களா, எந்த இதில் வந்து நம்மளுக்கு வந்து மினிமம் ஏரியா, சரிங்களா, எங்கே வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுன்னு பார்த்தா அந்த த்ரோட் தான் நம்மளுக்கு என்னது 45 டிகிரி தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும். த்ரோட் வந்து அந்த இடத்துல நமக்கு வந்து மினிமம் ஏரியாவாக இருக்கும், மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா, ஸோ அதுக்காக வந்து sin 45 யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 1/√2 வரும். sin 45 என்னது 1/√2. சரிங்களா, அப்போ 1/√2 என்னது 0.707. சரிங்களா, 707 L. சரிங்களா, இதான் வந்து என்னன்னா அதான் லென்த். சரிங்களா, அப்போ வந்து என்னது த்ரோட் லென்த்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தா 0.707 இன்ட்டு எல். ஓகேவா, இல்லை ஹெச் அதனுடைய ஹைட்டு. ஓகேவா, அப்போ 0.707 இன்ட்டு ஹெச். நெக்ஸ்ட் வந்து ஹெவி லோட் அப்ளிகேஷனுக்கு எந்த டைப் ஆஃப் பியரிங் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ எந்த இதுன்னு பார்த்தா வந்து சிலிண்ட்ரிக்கல் ரோலர் பியரிங் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெவி லோட் அப்ளிகேஷனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் லோட் கேரிங் கெப்பாசிட்டி எதுன்னு பார்த்தா வந்து சிலிண்ட்ரிக்கல் ரோலர் பியரிங். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அது கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா வைப்ரேஷன் ஐசோலேஷன். சரிங்களா, நமக்கு வைப்ரேஷன் ஐசோலேஷன் வந்து எதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து அதனுடைய ஒமேகாக்கும் அதனுடைய ஒமேகா எண்ணுக்கும் உள்ள ரேஷியோ. சரிங்களா, ஒமேகான்றது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. சரிங்களா, ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி சாதாரண ஃப்ரீக்வன்சிக்கும் அதனுடைய நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியும் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா வந்து எப்படி இருக்கணும், நமக்கு வந்து கிரேட்டர் than √2 இருக்கணும். சரிங்களா, √2க்கு மேலே இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னா வந்து நம்ம வைப்ரேஷன் ஐசோலேஷன் வந்து அப்ளிகபிள். ஸோ ஒரு கிராஃப் இருக்கு, அந்த கிராஃப் பார்த்தா புரியும். சரிங்களா, லெஸ் than √2 இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வைப்ரேஷன் ஐசோலேஷன் நடக்காது. சரிங்களா, அப்போ √2 ஒமேகா/ஒமேகா வேல்யூ வந்து அதிகமாக இருந்தால் மட்டும் தான் நமக்கு என்ன நடக்கும்னா வந்து அந்த இடத்துல வைப்ரேஷன் ஐசோலேஷன் நடக்கும். கிரேட்டர் than √2 இருக்கணும். சரிங்களா, கிரேட்டர் than √2 ஒமேகா/ஒமேகா எப்படி இருக்கணும், கிரேட்டர் than √2 இருந்துச்சுன்னா வைப்ரேஷன் ஐசோலேஷன் அந்த இடத்துல நடக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, டேம்பிங் ரேஷியோ வச்சு ஒரு சம் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, டேம்பிங் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா C/2m ஒமேகா n. சரிங்களா, Cன்றது என்னன்னா டேம்பிங் கோஎஃபிஷியன்ட். சரிங்களா, டிவைட் பை கிரிட்டிக்கல் டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் என்னது டேம்பிங் ரேஷியோ. Cன்றது டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா, டிவைட் பை கிரிட்டிக்கல் டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் என்னன்னா நம்மளுக்கு வந்து ஃபார்முலா தெரியும். கிரிட்டிக்கல் டேம்பிங் என்ன ஃபார்முலா 2m ஒமேகா n, இல்லைன்னா சொல்லலாம் 2 × √m × k சொல்லலாம். சரிங்களா, இது ரெண்டு ஃபார்முலா எதுனா யூஸ் பண்ணலாம். பட் நேற்று வந்து என்னன்னா ஒமேகா n கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால என்னன்னா Cன்றது டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் டிவைட் பை கிரிட்டிக்கல் டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் என்னன்னா 2m ஒமேகா n. ஓகேவா, m கொடுத்துட்டாங்க, ஒமேகா n கொடுத்துட்டாங்க, C கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அப்போ 0.125 வந்துச்சு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டைனமிக் பேலன்சிங் என்னன்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா, பேலன்சிங்கில் எதெல்லாம் நமக்கு வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கணும் பார்த்தா நமக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸையும் அடுத்து வந்து கப்புலையும் இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து 0வாக இருந்துச்சுன்னா அது பேர் தான் என்னது டைனமிக் பேலன்சிங். ஓகேவா, எல்லாமே வந்து என்னது 0வாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளைவீல்லேருந்து ஒரு ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தா வந்து நம்மளுக்கு வந்து எனர்ஜி சேஞ்ச் இன் எனர்ஜி கொடுத்துட்டாங்க. டெல்லி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா I ஒமேகா மீன். சரிங்களா, I ஒமேகா மீன் ஸ்கொயர் இன்டூ CSA. சரிங்களா, இதுதான் நமக்கு என்னது டெல்லி வந்து ஃபார்முலா. சரிங்களா, ஐன்றது என்னது MK ஸ்கொயர். சரிங்களா, என்ன கொடுத்தாங்கன்னா டெல்லி கொடுத்துட்டாங்க, கே கொடுத்துட்டாங்க, ஒமேகா மீன் கொடுத்துட்டாங்க, CS கொடுத்துட்டாங்க, மாஸ் கேட்டாங்க. மாஸ் ஆஃப் த ஃப்ளைவீல் தான் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, இப்போ வந்து என்னன்னா நமக்கு வந்து I = MK ஸ்கொயரிங் சப்ஸ்டிட் பண்ணி M வந்து எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு.
நெக்ஸ்ட் வந்து கரோலிஸ் ஆக்சலரேஷன். சரிங்களா, கரோலிஸ் ஆக்சலரேஷன் வந்து எந்த டைப் ஆஃப் லிங்க்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு லிங்க் என்ன பண்ணியிருக்கோம், ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இன்னொரு லிங்க் வந்து கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டில வந்து ரொட்டேட் ஆகும். இன்னொரு லிங்க் என்னன்னா பார்த்தா இதில் வந்து என்னது ஸ்லைடிங் வெலாசிட்டி. ஓகேவா, ஸ்லைடிங் வெலாசிட்டியில் ஒன்று அது மூவ் ஆகணும். சரி, இது மாதிரி இருக்கிற கிராங்க் அண்ட் ஸ்லாட்டர் லிவர் மெக்கானிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். சரிங்களா, என்னன்னா எங்க கரோலிஸ் காம்பவுண்ட் ஆக்சலரேஷன் எந்த பாயிண்ட்ல இருக்குன்னா அது நமக்கு மூவிங் வெலாசிட்டி. சரிங்களா, ஸ்லைடிங் வெலாசிட்டி எங்க இருக்கோ அங்க வந்து கண்டிப்பா அது கரோலிஸ் ஆக்சலரேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பிரேக் பவர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தா, பிரேக் பவர் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் எதை வந்து பிரேக் பவர் வந்து எதை நம்மளுக்கு வந்து எதை இது பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரி, எப்படி கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தா வந்து டைனமோ மீட்டர். சரிங்களா, டைனமோ மீட்டர் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. டைனமோ மீட்டர் வச்சு என்ன பண்ணலாம், பிரேக் பவர் வந்து மெஷர் பண்ணலாம். பிரேக் பவர் வந்து என்னது 2π/nt/60. சரிங்களா, அப்போ வந்து டேரெக்டாக டைனாமோமீட்டர் வச்சு என்ன பண்ணலாம், டார்க் வந்து மெஷர் பண்ணலாம். இப்படி தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டார்க்கை மெஷர் பண்ணுற யூனிட் இது பார்த்தா வந்து டைனமோமீட்டர். சரிங்களா, இதில் வந்து இன்ஜினில் வந்து கிராங்க் ஷாஃப்டில் நமக்கு வந்து கிடைக்கிற பவர் தான் என்ன சொல்லுவாங்க, பிரேக் பவர்னு சொல்லுவோம். இந்த பிரேக் பவர் மெஷர் பண்ணுற டிவைஸ் என்னன்னா டைனமோமீட்டர். ஸோ டைனமோமீட்டர் வச்சு என்ன பண்ணிக்கலாம், டார்க் வந்து கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைக்கோமெட்ரி ஏர் ஃபியூல் ரேஷியோவில் வந்து எவ்வளோ ஆக்சிஜன் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரிங்களா, 1 kg ஆஃப் கார்பன் வந்து கம்பஷன் பண்ணி எவ்வளோ kg ஆஃப் நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து தேவைப்படும். 1 kg ஆஃப் கார்பனை கம்பஷன் பண்ணுறதுக்குன்னா வந்து என்னன்னா 8/3. சரிங்களா, இது ஒரு டெரிவேஷன் மாதிரி இருக்கும். 8/3 வந்து என்ன பண்ணும், ஆக்சிஜன் வந்து தேவைப்படும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா கிளியரன்ஸ் ரேஷியோ அண்ட் ப்ரெஷர் ரேஷியோ, இது ரெண்டுத்தையும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். சரிங்களா, கிளியரன்ஸ் ரேஷியோ என்னன்னா வந்து கிளியரன்ஸ் வால்யூம் டிவைட் பை சொட்டு வால்யூம். சரிங்களா, கிளியரன்ஸ் வால்யூம் டிவைட் பை சொட்டு வால்யூம் தான் என்னது கிளியரன்ஸ் ரேஷியோ. ஸோ இப்போ கிளியரன்ஸ் ரேஷியோவும் ப்ரெஷர் ரேஷியோவும் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது தான் யாரு அப்படின்னு பார்த்தா வந்து வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி ஆஃப் கம்ப்ரஸர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வச்சு ஒரு சம்மு கேட்டிருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க பார்த்தா வந்து டெல் கியூ கொடுத்துட்டாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் டெல் டபிள்யூ வந்து கேட்டாங்க ஈக்குவல் டு டியூன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரியா, ஸோ அப்போ டெல் கியூ இந்த இடத்துல வந்து என்னன்னா வந்து 121 ஒர்க் டன் பை த சிஸ்டம் ப்ளஸ்ல வந்துச்சு ஆன்சரு. சரியா, என்ன ஆச்சு 121 நம்மளுக்கு என்னன்னா இந்த ஃபார்முலா டெரிவ் பண்ணி ஒரு சம்மு கொடுத்தாங்க. ஸோ என்ன வரும்னு பார்த்தா 121 ஒர்க் டன் பை த சிஸ்டம் தான் ஆன்சர். ஓகேவா, டெல் கியூ மைனஸ் டெல் டபிள்யூ ஈக்குவல் டு டியூ. சரிங்களா, ஏன்னா டெல் கியூ வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு சிஸ்டத்துக்கு வந்து ஹீட் வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க. டியூன்றது என்னன்னா எனர்ஜி வந்து இந்த இடத்துல இன்டர்னல் எனர்ஜி வந்து ரெடியூஸ் ஆகிற மாதிரி கொடுத்தாங்க. அப்போ இந்த இடத்துல மைனஸ் எடுத்துக்கணும், இந்த இடத்துல பிளஸ் எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பெர்சன் டர்பைன் சொல்றாங்க, இல்லைன்னா 50%. சரிங்களா, 50% வந்து ரியாக்ஷன் டர்பைன் தான். அதே மாதிரி மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஒன்று எடுத்தாங்க, அதுக்கு வந்து காஸ் α/2. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஜ் ப்ரெஷர். சரிங்களா, ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ இந்த கம்ப்ரஸரில் வந்து நம்ம இன்டர்கூலிங் யூஸ் பண்ணோம்னா வந்து P1 P2 P3. சரிங்களா, இப்போ இந்த லாஸ்ட் நம்மளுக்கு P2 எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு இது நம்மளுக்கு வந்து இன்டர்னலாக ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இன்லெட் ப்ரெஷர் வந்து P2 இருந்துச்சா, லாஸ்ட் வந்து கிடைக்கிறது வந்து 8ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தா வந்து 4 நடுவில் வந்து 4ன்னு கிடைக்கும். சரிங்களா, P2 equal to root of P1 into P3. ஏன்னா 2 ஸ்டேஜ் கம்ப்ரஸர். ஓகேவா, 2 ஸ்டேஜ் இன்டர்கூலிங்ல நமக்கு வந்து இந்த ஸ்டேஜ் ப்ரெஷர் வச்சு ஒரு சம்மு கேட்டிருந்தாங்க. அது பார்த்தா 4 bar தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா 1 ton ஆஃப் ரெஃப்ரிஜரேட் யூனிட் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, 1 ton ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் எவ்வளோனா 1 ton ஆஃப் ரெஃப்ரிஜரேஷனோட வேல்யூ எவ்வளோனா வந்து 210 kJ/min. சரிங்களா, சரியா. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 70 கொஸ்டின்ஸ் கிட்ட என்ன பண்ணியிருப்போம்னா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். 70 கொஸ்டின்ஸ் வந்து நியர்பை 70 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கொஸ்டின் ஏதாவது டவுட்ஸாக இருந்துச்சுன்னா அடுத்து வந்து ஏதாவது நம்ம கரெக்ஷன் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த இதோட லிங்க் வீடியோவோட PDF நான் அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா, ஸோ அப்போ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸாக நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் வந்து ஏதாவது எக்ஸாம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, தேங்க்யூ. நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து வைசாக் ஸ்டீல் பிளான்ட் வந்து எக்ஸாம் நடக்க போகுது. சரிங்களா, அதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரிவிஷன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.